புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை காவலில் எடுத்து விசாரிக்க ஈடி தொடர்ந்த மனுவை வரும் 12ஆம் தேதிக்கு திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. விவரங்களை செய்தியாளர் பிரேம்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரேம்குமார், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அங்கித் திவாரி மீது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவானது கடந்த 5/1/2024 விசாரணைக்கு வந்தது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையின் போது தாங்கள் தரப்பினரும் உடன் இருக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து நீதிபதி மோகனா விடுப்பில் சென்றதால் பொறுப்பு குற்றவியல் நீதித்துறை நீதிபதி பிரியா வழக்கை வருகின்ற 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை இன்று 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி மோகனா உத்தரவிட்டார். அதனை அடுத்து இன்று வழக்கின் விசாரணையானது நடைபெற்றது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க கூடாது என தங்களுடைய தரப்பு வாதத்தை முன்வைத்தனர். இதனையடுத்து தலைமை குற்றவியல் நீதித்துறை நீதிமன்ற நீதிபதி மோகனா அவர்கள் இந்த வழக்கின் விசாரணையை வருகின்ற 12ஆம் தேதி அன்று ஒத்திவைத்து தற்பொழுது உத்தரவிட்டுள்ளார். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.